சாப்டர் நம்பர் 2 யூனிட் 2 கால்குலஸ் பேப்பர் 2. கால்குலஸ் பேப்பர் 1 வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ் படிச்சிருப்பீங்க. டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தெரியாமல் யூனிட் 2 இன்டெக்ரல் கால்குலஸ் ஒன்றுமே படிக்க முடியாது. டிஃபரன்ஷியல் கால்குலஸ்னுடைய பேசிக்ஸ் தெரியாமல் இன்டெக்ரல் கால்குலஸில் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. இப்போ வந்து கால்குலஸ் பேப்பர் 2ல் வந்துட்டு மொத்தம் 3 டாபிக் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். பட்டுன்னு புரிச்சிட்டு பட்டுன்னு கணக்கை போட்டு போயிட்டே இருக்கலாம். முதல்ல வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் டெஃபினட் இன்டெக்ரல், டபுள் இன்டெக்ரல் அண்ட் ட்ரிபிள் இன்டெக்ரல். டெஃபினட் இன்டெக்ரலை வச்சு தான் டபுள் இன்டெக்ரல் ட்ரிபிள் இன்டெக்ரல் பண்ண போகிறோம். அது தெரியாமல் வந்துட்டு அதை எடுத்து பண்ண முடியாது. டெஃபினட் இன்டெக்ரலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. f(x) அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணி அதனுடைய இன்டெக்ரல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டபுள் இன்டெக்ரல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அதனுடைய அப்ளிகேஷன், இன்டெகிரேஷனுடைய அப்ளிகேஷன்னா ஏரியா அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறது. இப்போது ஏரியா அப்படின்னு சொல்லும்பொழுது எக்ஸ் ஆக்சிஸ் மற்றும் ஒய் ஆக்சிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பிளேன். எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டபுள் இன்டெக்ரல் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்துகிறோம். அடுத்தது வந்துட்டு ட்ரிபிள் இன்டெக்ரல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வால்யூம் அப்படின்ற சம்மந்தப்படுறது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் மற்றும் இசட் ஆக்சிஸ் 3 ஆக்சிஸும் சம்மந்தப்படும் பொழுது ஒரு இடத்தினுடைய வால்யூம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பியர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பியர்னுடைய வால்யூம் என்ன அப்படின்றத வந்துட்டு ட்ரிபிள் இன்டெக்ரல் வச்சு கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்துட்டு இந்த சாப்டர்னுடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நம்ம வந்துட்டு ஃபுல் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்பொழுது நம்ம வந்துட்டு இதை ஃபர்தராக நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும், இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக கணக்குள்ளே போகும்போது இப்போ இன்டெக்ரல் கால்குலஸுடைய பேசிக் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதில் வந்துட்டு முதல் ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்முலா நம்பர் 1 புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரல் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கமிட்டட் டு மெமரி, மனப்பாடம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இன்டெக்ரல் k இன்டூ dx அதை இன்டெகிரேட் பண்ணும்போது kx + c அப்படின்னு வருதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இதனுடைய ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு பேசிக் ரூல், ஒரு பேசிக் ஃபார்முலாவில் இருந்து தான் வந்துச்சு. x⁻n இதை இன்டெகிரேட் பண்ணும்பொழுது dx அப்படிங்கிறது இருக்க வேண்டும். இன்டெக்ரல் x⁻n இன்டூ dx இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் x⁻n+1 டிவைடட் பை n+1 இன்டூ டிஃபரன்சியேஷன் ஆஃப் த இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது டிஃபரன்சியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுது. என்னை வந்து இன்டெகிரேட் பண்ணி முடிச்சிட்டப்பா, இதுக்குள்ளே எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே எழுதிடணும். இந்த வேரியபிள் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது டிஃபரன்ஷியேட்டிங் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இன்டெகிரேஷன் இஸ் ஓவர், வி நீட் டு ஆட் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் சி. இது இன்டெகிரேஷனுடைய பேசிக் ஃபார்முலா. இது இல்லாமல் இன்டெக்ரல் கால்குலஸில் எந்த கணக்கும் போட முடியாது. அதாவது ஒரு வேரியபிள் ரைஸ் டு பவர் சம்திங் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ரைஸ் டு பவர் n அப்படின்னு சொல்லும்பொழுது x⁻n+1 டிவைடட் பை n+1 இன்டூ 1 டிவைடட் பை டினாமினேட்டரில் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும். ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது பிரகாரம் இதை எழுதணும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்டெக்ரல் k இன்டூ இந்த இடத்துல dx இருக்குது. இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறது அந்த ஃபார்முலாவில் சொல்லிட்டாங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வேரியபிள் இருக்கணும். வேரியபிள் இல்லாமல் இன்டெகிரேட் பண்ண முடியாது. வேரியபிள் இந்த இடத்துல இருக்குது, மறைஞ்சிருக்கு, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. அப்போது இந்த இடத்துல எப்படி அந்த வேரியபிள் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் x⁻0 இருக்குது. எக்ஸ் ரைஸ் டு பவர் 0, எனிதிங் ரைஸ் டு பவர், மேத்தமெட்டிக்ஸினுடைய பேசிக் ரூல் சின்ன கிளாஸ்லேருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனிதிங் ரைஸ்டு டு பவர் 0 அப்படின்னு சொல்லும்பொழுது அது 1ன்னு அர்த்தம். எதுக்கு தலையில் பவர் 0 போட்டாலும் 1 தான். 1,00,000 பவர் 0 1, x⁻0 1, y⁻0 1, எனிதிங் ரைஸ் டு பவர் 0 இஸ் 1. இது மேத்தமெட்டிக்ஸினுடைய பேசிக் ரூல். இப்போது k இன்டூ x⁻0 இன்டூ dx இஸ் ஈக்குவல் டு, இப்போது இந்த ஃபார்முலா படி வந்தோம் அப்படின்னு சொன்னால் கேங்கிறது கான்ஸ்டன்ட், இன்டெக்ரல் சிம்பிளை விட்டு தூக்கி வெளியில் எழுதிடலாம். அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, ஃபைனலாக கூட சேர்த்துக்கலாம். x⁻0 இன்டூ dx இதை இன்டெகிரேட் பண்ணும்பொழுது என்ன நடக்கும்? x⁻0+1 அதாவது n+1, இந்த இடத்துல 0 அப்படிங்கிறது என்ன ஆக்ட் ஆகுது, 0+1 அவ்வளோதான். இன்ட்டு 1 டிவைடட் பை, ஆனால் 0வை நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணி முடிச்சிட்டோம்.
அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே எழுது. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 அப்படின்ற வரும். எப்படி அப்படிங்கிறது டிஃபரன்ஷியல் கால்குலஸில் படிச்சிருப்பீங்க. படிக்கலனா அது ஃபஸ்ட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் சி. டிஃபரன்சியேஷன் இஸ் ஓவர். இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னு சொன்னால் இன்டகரல் கே இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 0 + 1 இஸ் 0. இந்த கே இந்த இடத்துல வந்துடணும், அதை விட்டுறக்கூடாது. கே இன்டூ எக்ஸ் பவர் 0 + 1 எக்ஸ், அதான் 0 + 1 1 டிவைடட் பை 1. அது போட்டால் என்ன, போடலனா என்ன, 1 டிவைடட் பை 1 1 இன்ட்டு 1 1 எல்லாம் ஒன்று தான். ப்ளஸ் சி. அப்போது இன்டகரல் கே இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் ப்ளஸ் சி. அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபார்முலாவாக உங்களுக்கு இந்த ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி கணக்கு ஒன்று கொடுத்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்டகரல் 2022 இன்டூ டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 2022 இஸ் கான்ஸ்டன்ட். அப்படியே தூக்கி எழுதிக்கோ. 2022 இந்த இடத்துல எக்ஸ் பவர் 0 இருக்கிறதாக அர்த்தம். இந்த இடத்துல டிஎக்ஸை பொறுத்து தான் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் பவர் 0 இருக்கிறதாக அர்த்தம். அப்போது எக்ஸ் பவர் 0 வந்து பண்ணும்பொழுது எக்ஸ் பவர் 0 + 1 டிவைடட் பை 0 + 1 இன்ட்டு, அவ்வளோதான். இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுனா 1 இன்ட்டு ப்ளஸ் இன்டகிரேஷன் இஸ் ஓவர் ப்ளஸ் சி. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 2022 எக்ஸ் பவர் 0 + 1 இஸ் எக்ஸ், 0 + 1 இஸ் 0 டிவைடட் பை 1 1 இன்ட்டு 1 எனிதிங் 1 போடணும் அவசியம் இல்லை. ப்ளஸ் சி 2022 எக்ஸ் ப்ளஸ் சி. முடிந்தது. இதை தான் வந்து அந்த இடத்துல எழுதியிருக்காங்க. இந்த கான்செப்ட்டு இந்த ஒன்றுமே இல்லை. 0 + 1 டிவைடட் பை 0 + 1 இன்ட்டு 1 டிவைடட் பை, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி இங்கே எழுத வேண்டியதான். அவ்வளோதான். இதோடைய சிம்பிளான கான்செப்ட் இவ்வளோ தான். இதில் வந்துட்டு செகண்டு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க உங்களுடைய பாடத்திட்டத்துக்கு பிரகாரம், ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் என் இன்டூ டிஎக்ஸ். இதை இன்டகிரேட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 இன்டூ ஏ ப்ளஸ் சி. நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலா ஒன்று தான். எக்ஸ் பவர் என் ப்ளஸ் எக்ஸ் பவர் என் இன்டகரல் எக்ஸ் பவர் என்ன இன்டூ டிஎக்ஸ். இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1. அவ்வளோதான். என்ன இன்டகிரேட் பண்ணி முடிச்சு விட்டோம். இன்ட்டு 1 டிவைடட் பை, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த இடத்துல எழுது, மறந்துடவே கூடாது. டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுத வேண்டும். எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் சி. வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். இதான் நான் சொல்லிக் கொடுத்த விஷயம். இதை வச்சு நாம் இதை வந்து எழுதி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இன்டகரல் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் ரைஸ் டு பவர் என் இன்டூ டிஎக்ஸ். ஓகே, த டேர்ம் இஸ் சாட்டிஸ்ஃபைட். இந்த இடத்துல சென்டரில் என்ன இருக்க வேண்டியது இருக்குது, டிஎக்ஸ் இருக்குது, இன்டகரல் சிம்பிள் இருக்குது, எல்லாம் ஓகே. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னால் லெட் அஸ் கன்சிடர் த ஹோல் டேர்ம் அஸ் எக்ஸ். இது உள்ளே இருக்கிறத ஒட்டு மொத்தமும் எக்ஸாக கன்சிடர் பண்ணிப்போம். அப்போது அது உள்ளே இருக்கிறது மொத்தமாக எக்ஸாக எடுத்துப்போம். அப்போது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படியே இருக்கட்டும். நான் ஃபுல்லாக எக்ஸாக எடுத்துக்கிட்டேன். ரைஸ் டு பவர் என் ப்ளஸ் 1, அங்கே மேலே என்ன இருக்கோ அது கூட எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1. அவ்வளோதான்ப்பா. இன்டூ பவர் முடிஞ்சு போச்சு. உள்ளே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுத சொன்னேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் இஸ் 0. ஃபார் எக்ஸாம்பிள் 20 அப்படின்ற நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 0 கிடைக்கும். 100 அப்படின்ற நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 0 கிடைக்கும். கான்ஸ்டண்ட்டான ஒரு நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிவிடும். பி அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிவிடும். ஏஎக்ஸ் அப்படின்றத டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் 1. அப்போது 1 ஆகிடும். அப்போ வந்துட்டு ரிமைனிங் இருக்கிறது ஏ. அவ்வளோதான். டிஃபரன்ஷியேட் முடிஞ்சு போச்சு. ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் சி. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை, இந்த இடத்துல இங்கே ஒரு ஏ இருக்குது, என் ப்ளஸ் 1 இன்டூ ஏ ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் சி. அவ்வளோதான். வேலை முடிஞ்சது. இதை வச்சு ஒரு கணக்கு ஒன்று எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் கணக்கு நம்பர் 2
ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க. 3x + 4 the whole square into dx இன்டகிரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணிடுவோம். என்ன சொல்லி இப்போது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா x⁻n+1 டிவைடட் பை n+1. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா x⁻n on integrating x⁻n into dx which gives x⁻n+1 divided by n+1 into பவர் முடிஞ்சு போச்சுப்பா, இன்டகிரேஷன் பவரில் முடிஞ்சு போச்சு. டிவைடட் பை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுது. எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் சி. அவ்வளோதான். இதான் நான் சொல்லிக் கொடுத்த விஷயம். எல்லா ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கின்ற அவசியம் இல்லை. இந்த x⁻n+1 ஞாபகம் இருந்தால் போதும். அது சம்மந்தப்பட்ட கணக்குகள் நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த கணக்கு எப்படி போட போகிறோம் அப்படின்னு சொன்னால், let us consider the whole term as x. Integral 3x + 4 the whole square into dx. let us consider the whole term as x. இதை ஃபுல்லாக எக்ஸாக நினச்சிக்கோ, மேலே இருக்கிறது என்ன நினச்சிக்கோ, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இதை இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இதை நான் ஃபுல்லாக எக்ஸாக நினச்சிக்க சொன்னேன். அப்போ அங்கே என்ன இருக்கோ அதை அப்படி இங்கே காப்பி பண்ணிவிடு. 3x + 4 காப்பி பண்ணிக்கோ. இது ஃபுல்லாக உனக்கு எக்ஸு பவர், இந்த பவரில் தான் வேலை. இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது என்ன ஆக்ட் ஆகுது. 2 + 1 டிவைடட் பை 2 + 1 இன்ட்டு 1 டிவைடட் பை பவர் முடிஞ்சு போச்சு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே எழுதுப்பா. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 4 எந்த கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் நமக்கு சைபர் வரும். அப்போது இந்த 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் சைபர் ஆகிவிடும். அப்புறம் இந்த 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் போயிடும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 3x is 3. இது வந்து டிஃபரன்ஷியல் கேல்குலஸில் படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் சி. என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 3x + 4 த ஹோல் பவர், இதை ரெண்டுத்தையும் கூட்டும்பொழுது 3 டிவைடட் பை 3 இன்ட்டு 1 டிவைடட் பை 3 ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் சி. நடுவில் இன்ட்டு போட்டிருக்கேன். அப்போ இது 3 × 3 9 ஆகும். 3x + 4 the whole cube divided by 3 9 plus the constant of integration c. இதுதான் இந்த இடத்துல டைரெக்டாக உங்களுடைய பாட புத்தகத்தில் 3x + 4 the whole cube divided by 9 plus c என்று போட்டிருப்பாங்க. ஓகே, ரைட். மூணாவது ஃபார்முலா x⁻n into dx. நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இந்த ஃபார்முலா. x⁻n இது ஆரம்பத்தில் சொன்ன விஷயந்தான். இன்டகரல் x⁻n into dx is equal to சொன்ன விஷயம் x⁻n+1 divided by n+1 into என்ன விட்டுருப்பா, டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதுப்பா. இது டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதும் பொழுது 1 ஆகும். எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் சி. தேர்ஃபோர் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா x⁻n is equal to x⁻n+1 divided by n+1 ப்ளஸ் சி இப்படின்னு வந்திருக்கு. இதை பொறுத்து ஒரு கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. கணக்கு நம்பர் 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டகரல் x⁻2022 into dx. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இன்டகிரேட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், x⁻n+1 2022 + 1 டிவைடட் பை 2022 + 1 இன்ட்டு பவர் முடிஞ்சு போச்சுப்பா. அடுத்ததுபடி எக்ஸை வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர் எழுதணும். எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் சி. அப்போது x⁻2023 டிவைடட் பை 2023. யூனிவர்சல் ரூல் இதுதான்ப்பா கேல்குலஸ் போடுறதுக்கு, இன்டகரல் கேல்குலஸ் போடுறதுக்கு. போக கேல்குலஸ் கொஞ்சம் டஃப்பாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் சிம்பிளான விஷயந்தான், ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் வந்துட்டு f' x டிவைடட் பை f(x) இப்படி என்று இருக்குது, இன்டூ dx இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இதை வந்துட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், log to the base e f(x) ப்ளஸ் c என்று எழுதலாம். பார்த்தா புரியாது, சொன்னால் கணக்கு போட்டால் புரிஞ்சிடும். இது என்ன விஷயம், ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கணக்கு போட்டால் புரிஞ்சிடும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போது 4வது கணக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால்,
2x divided by x square plus 2 into dx. இதை இன்டெகிரேட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இதை இன்டெகிரேட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், ஒன்றும் இல்லை. இப்போது கீழே ஒரு மேட்டர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிறது வருது, கரெக்டாப்பா? இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இதை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, dy டிவைடட் பை டிஎக்ஸ். இது எக்ஸை பொறுத்து நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 2x ப்ளஸ் இந்த 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போது நமக்கு கிடைக்கிற விஷயம் வந்துட்டு 2x ப்ளஸ் 0. அப்போ வந்து நமக்கு கிடைக்கிற விஷயம் 2x. இப்போது நம்ம கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் கிடச்சி போச்சு. அதாவது f ஆஃப் எக்ஸ் மேலே இருக்கிறது f டேஷ் ஆஃப் எக்ஸ், அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்கிற பட்சத்தில் இது எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக லாக் டு த பேஸ் இ போட்டுட்டு இங்கே என்ன இருக்கோ இதை இப்படியே இங்கே காப்பி பண்ணு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. அடுத்தது வந்துட்டு அஞ்சாவது ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் இன்டகரல் இ பவர் ஏஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதை வந்துட்டு நம்ம டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இ பவர் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் இ பவர் ஏஎக்ஸ் தான், இன்டெகிரேட் பண்ணாலும் இ பவர் ஏஎக்ஸ் தான், காமனான விஷயம். இப்போது இது வந்து கணக்கு படி பார்த்தோம். இது வந்து என்னுடைய ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ ப்ளஸ் சி வேர் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சைபர். ஏ 0 ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எனி நம்பர் டிவைடட் பை 0 இஸ் இன்ஃபைனைட். எனி நம்பர் divided by 0 which tends to plus or minus infinity. அதனால் கீழே இருக்கிற நம்பர் 0 ஆகக்கூடாது. அதுதான் இப்போது அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏதாவது ஒரு நம்பர் கீழே 0 வந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்ஃபைனட்டை நோக்கி போகும். இப்போது இ பவர் ஏஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் ஏஎக்ஸ் தான் டிவைடட் பை ஏ ப்ளஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அப்போது முன்னாடி போட்டால் அதே சிம்பிளான விஷயம்தான். கணக்கை பொறுத்த வரைக்கும் இன்டகரல் இ பவர் மைனஸ் 3x இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதை வந்து இன்டகிரேட் பண்ண சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இன்டகிரேட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் பவர் இ பவர் ஏஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் ஏஎக்ஸ் தான்ப்பா. டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷன் இடத்துலையுமே இ பவர் ஒன்று தான், இ பவர் மைனஸ் 3x இன்டூ பவர் முடிஞ்சு எக்ஸ் இ முடிஞ்சு போச்சு 1 டிவைடட் பை இந்த 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே கீழே எழுதணும். அதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருந்த விஷயம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கீழே எழுதணும் அப்படின்னு சொன்னால் மைனஸ் 3x போயிடும் ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் சி இ பவர் மைனஸ் 3x டிவைடட் பை மைனஸ் 3 ப்ளஸ் சி. அவ்வளோதான், ஒரு விஷயம் இல்லை. அடுத்த ஃபார்முலா 1 டிவைடட் பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதை இன்டெகிரேட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும்? 1 பை எக்ஸ், 1 இன்டெகிரேட்டிங் 1 பை எக்ஸ் இஸ் லாக் எக்ஸ். ஃபார்முலா லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. இதுக்கெலாம் டெரிவேஷன் இருக்குது, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் வந்து நம்ம வந்து அதை போட்டு காட்டுறதுக்கு இல்லை. 1 பை எக்ஸ் ஆன் இன்டெகிரேட்டிங் 1 பை எக்ஸ் இஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு 1 டிவைடட் பை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே எழுதிக்கணும். அவ்வளோதான், இது லாக் எக்ஸ் ஃபங்க்ஷன். காஸ் எக்ஸ் ஒன்றுத்துக்கும் அதுக்கு அடுத்ததுக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் எக்ஸ். இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் இஸ் சைன் எக்ஸ். Integration of cos x is sin x, but we need to differentiate this x and write it on denominator, plus we need to add a constant of integration c. cos x இன்டெகிரேட் பண்ணால் sin x பா, எந்த மாற்றமும் இல்லை. cos xன்னு இருந்தால் அதை எடுத்துகிட்டு அப்படியே sin xன்னு எழுதலாம், இன்டெகிரல் சிம்பிளை தூக்கிட்டு அந்த பக்கத்தில். அவ்வளோதான். sin x இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் cos x இன்டூ டிஃப்ரென்ஷியேட் அண்ட் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுத வேண்டும், ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் சி ஆட் பண்ண வேண்டும். சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் tan x இன்டூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கீழே எழுத வேண்டும், ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் சி சேர்க்க வேண்டும். கொசீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ். கொசீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் minus cot x plus the constant of integration c.
ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ நிறைய கணக்குகள் போட போட ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ், இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம கொஞ்சம் பெருசாக எழுத வேண்டியதாக இருக்கும். நான் சொல்கிறேன் அது எப்படி எழுதுறது அப்படின்ட்டு. இந்த ஃபார்முலாக்கள் வந்துட்டு காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் சைன் எக்ஸ் இன்டூ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் இன் டினாமினேட்டர் ப்ளஸ் சி. சைன் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோன்னா மைனஸ் காஸ் எக்ஸ், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் டேன் எக்ஸ், காசீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காட் எக்ஸ். இந்த இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதுறது சொல்கிறேன். இந்த சைன் எக்ஸு காஸ் எக்ஸு சைன் எக்ஸு கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸை பேஸ் பண்ணின கணக்குகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சைன் 3x இன்டூ டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சைனை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் காஸ் எக்ஸ். சைன் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். அந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கோ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். இன்டூ டிஎக்ஸ், டிஎக்ஸ் எடுத்துடணும் இன்டெகிரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம். இன்டூ அவ்வளோதான், சைன் முடிஞ்சு போச்சு. பாக்கி இருக்கிறது 3x. இதை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுது. 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் சி. இதனுடைய வேல்யூ மைனஸ் காஸ் 3x டிவைடட் பை 3 ப்ளஸ் சி. அவ்வளோதான். திரும்ப சொல்கிறேன், இன்னொரு டைம் நோட் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்தை. நான் 2 டைம் சொல்லும்போது ஞாபகம் வந்துடும். காசை இன்டெகிரேட் பண்ணால் சைன் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் காஸ். சீக்கன் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டேன் எக்ஸ். கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் காட் எக்ஸ். அவ்வளோதான். இந்த 4 பேசிக் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு மற்றதெல்லாம் டிரைவ் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் வந்துட்டு கொசீக்கன்ட்டு இதில் இன்னும் 2 விட்டு போயிட்டோம், அது 2த்தையும் டிரைவ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இதை பேஸ் பண்ணின கணக்குகள் வந்துட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் 2x இன்டெகிரேட் பண்ணுங்கள் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு. இதை இன்டெகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன நடக்கும்? காசை இன்டெகிரேட் பண்ணால் சைன். இங்கே என்ன இருக்கோ கண்ணை மூடிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் இஸ் சைன் எக்ஸ். இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே. இங்கே எக்ஸ்னா அங்கே எக்ஸ், 2xனா 2x, 3xனா 3x, 3x + b 3x + b, 4x + 7 4x + 7. இன்டெகிரேஷன் முடிஞ்சோடனே இங்கே இதனுடைய ஆர்கியூமெண்ட் என்னவோ அந்த ஆர்கியூமெண்ட்டை அந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இன்டூ காசை மட்டும் தான் இன்டெகிரேட் பண்ணிருக்கீங்க. இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே எழுதணும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 2x is 2 ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் சி. இன்டெகிரேஷன் இஸ் ஓவர். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் சைன் 2x டிவைடட் பை 2 ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் சி. வேலை முடிஞ்சு போச்சு. இதான் உங்களுடைய புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. கவனிப்பா, ஒரு முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்துட்டு நமக்கு பின்னாடி நிறைய கணக்குகளில் யூஸ் ஆகும். ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா இல்லை, நான் லாஜிக்கலாக எழுதுகிறேன், அது லாஜிக்கலாக ஞாபகம் இருக்கும், அவ்வளோதான். இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இது ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இ பவர் ஏஎக்ஸ் தான். இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதையே கீழேயும் காப்பி பண்ணிக்கோங்க. ஃபார்முலா அது இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். காப்பி பண்ணிக்கோங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஏ சைன் பிஎக்ஸ் மைனஸ் கீழே ஏ காஸ் பிஎக்ஸ். சைன் இருந்தது அப்படின்னு சொன்னால் மைனஸ், இங்கேயும் தான் சைன் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். இந்த இடத்துல சைன் இருக்குது, சென்ட்ரல் வரக்கூடிய சிம்பிள் மைனஸ், அவ்வளோதான். சைன் மைனஸ் பி
காஸ் பிஎக்ஸ், இந்த இடத்துல ப்ளஸ் பி சைன் பிஎக்ஸ். தனித்தனியாக மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தால் ஒர்க் ஆகாது. அதெல்லாம் லாஜிக்கலாக ஞாபகம் வச்சுக்கிருந்தா ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் சி ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் சி, அவ்வளோதான். லாஜிக்கலாக எழுதுனேன், அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். திருப்பி இன்னொரு டைம் நான் எழுதி காட்டுறேன். இன்டகரல் இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் இன்டு டிஎக்ஸ், இன்டகரல் இ பவர் ஏஎக்ஸ் cos bx into dx ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் ஈக்குவல் டு போட்டேன். இது ஃபார்முலா. இது வந்து ரைட் சைடு ஈக்குவேஷன் பார்க்கும்போது இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இங்கேயும் அதே தான். இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஏ சைன் பிஎக்ஸ் கீழே ஏ காஸ் பிஎக்ஸ். இந்த சைன் இருந்தது அப்படின்னு சொன்னால் மைனஸ் யூஸ் பண்ணோம். மைனஸ் பி காஸ் பிஎக்ஸ், அவ்வளோதான். ஃபார்முலா முடிஞ்சு வச்சு. இந்த இடத்துல கீழே ப்ளஸ், காசு இருந்தால் ப்ளஸ், காசு இருந்தால் ப்ளஸ், சைன் இருந்தால் மைனஸ், வேலை முடிஞ்சு போச்சு. ப்ளஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபார்முலா வந்துட்டு இவ்வளோ பெரிய ஃபார்முலா வந்து எழுதி மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இ பவர் எக்ஸ் ஏ டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இங்கே இ பவர் எக்ஸ் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி காஸ் பிஎக்ஸ் கீழே ப்ளஸ் போட்டு பி சைன் பிஎக்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். இதில் இதை பேஸ் பண்ணின ஒரு சில கணக்குகள். கணக்கு நம்பர் 8, இன்டகரல் இ பவர் 2x இன்ட்டு காஸ் 2x, சாரி உங்கள் புக்கில் 3x ஆக இருக்குது, 3x இன்ட்டு டிஎக்ஸ் இப்படின்னு இருக்குது. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டு ஃபார்முலா சொல்லியிருந்தோம். இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல இது மேட்ச் ஆகுது. அப்போ ஏனுடைய வேல்யூ 2, பிஎக்ஸ் இது மேட்ச் ஆகுது, பியினுடைய வேல்யூ 3, அவ்வளோதான். எடுத்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏ காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் காஸ் வந்தால் ப்ளஸ் யூஸ் பண்ணோம், ப்ளஸ் பி சைன் பிஎக்ஸ் ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் சி, வேலை முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல ஏனுடைய வேல்யூ 2, பியினுடைய வேல்யூ 3 எடுத்து உள்ளே அப்ளை பண்ண வேண்டியதான். இ பவர் ஏனுடைய வேல்யூ 2, 2x டிவைடட் பை ஏ ஸ்கொயர் 2 ஸ்கொயர், பி ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஹோல், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டால் இந்த இடத்துல ஏனுடைய வேல்யூ 2 இன்ட்டு காஸ் பியினுடைய மதிப்பு 3x ப்ளஸ் பியினுடைய மதிப்பு 3 சைன் பி சைன் பிஎக்ஸ், பியினுடைய மதிப்பு இதில் 3x, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இதனுடைய வேல்யூ இ பவர் 2x டிவைடட் பை 2 4 ப்ளஸ் 9 13 2 காஸ் 3x ப்ளஸ் 3 சைன் 3x ப்ளஸ் சி, வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இதே தான் இன்னொரு கணக்கு. கணக்கு நம்பர் 9, இன்டகரல் இ பவர் 4x இன்ட்டு சைன் 2x இன்ட்டு டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணுங்கள் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னால், இது பார்க்க எப்படி பாருக்கு அப்படின்னு சொன்னால், இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் பிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பாருங்கள், இதே மாதிரி இருக்குது. ஏக்கு பதில் இந்த இடத்துல 4 அப்படின்ற நம்பர் இருக்குது, பிக்கு பதில் இந்த இடத்துல 2ன்ற நம்பர் இருக்குது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் ஒரு ஃபார்முலா இருக்குது இன்டகிரேட் பண்ணுறதுக்கு. என்ன ஃபார்முலா?
இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டா ஏ சைன் பிஎக்ஸ் சைன் வந்து போச்சுன்னா மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும் பி காஸ் பிஎக்ஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் சி வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இதனுடைய ஏனுடைய வேல்யூ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏனுடைய வேல்யூ 4, பியினுடைய வேல்யூ 2. அவ்வளோதான், எடுத்துகிட்டு போட வேண்டியதான். இ பவர் ஏனுடைய வேல்யூ 4x டிவைடட் பை ஏ ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஏனுடைய மதிப்பு 4 சைன் பியினுடைய மதிப்பு 2x மைனஸ் பியினுடைய மதிப்பு 2 காஸ் 2x முடிஞ்சு போச்சு. இன்டகிரேஷன் இஸ் ஓவர். இதை வந்து இன்டகிரேட் பண்ணி இந்த இடத்துல எழுதிட்டேன். இது ஃபார்முலா, நடுவில் ஃபார்முலா எழுதிட்டு ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் எழுதிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இ பவர் 4x டிவைடட் பை 16 ப்ளஸ் 4 20 4 சைன் 2x மைனஸ் 2 காஸ் 2x ப்ளஸ் சி முடிஞ்சு போச்சு.